ஓவியா முதலமைச்சரான பின்னர் விஜய் முதன்முறையாக டெல்லிக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து இப்போது சென்னை திரும்பிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய டெல்லி பயணத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பயணம் என்னவென்றால், திமுக அதிமுக தவிர்த்து ஒரு புதிய சக்தியாக தமிழகத்தில் உருவெடுத்து இன்று தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றி அதன் பின்னர் டெல்லிக்கு முதன்முறையாக சென்றபோது மிகுந்த எதிர்பார்ப்போடு அந்த பயணம் நாடு முழுவதும் உற்று நோக்கப்பட்டது. அந்த பயணத்தில் என்னென்ன கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன மற்றும் கூட்டணிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் தலைமையகம் டெல்லியில் தான் இருக்கிறது. இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களும் அந்த தேசிய தலைவர்களும் டெல்லியில் தான் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் என அவருடைய டெல்லி பயணத்திற்கு முன் கூறப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு எதுவும் நிகழவில்லை. அது முறையாக திட்டமிடவில்லையா அல்லது அந்த தலைவர்களின் சந்திப்பதற்கான நேரம் முதலமைச்சருக்கு இல்லையா அல்லது அந்த தலைவர்களுக்கு இல்லையா என்ற பல்வேறு விதமான கேள்விகள் சர்ச்சைகள் ஒருபுறம் எழுந்திருக்கின்றன. மறுபுறம் மிக முக்கியமாக கடந்த அரை நூற்றாண்டு காலமாகவே தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு முதலமைச்சர் சென்றால் அவர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தியது என்ன, நிதியமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியது என்ன, தமிழகத்திற்கான கோரிக்கைகள் திட்டங்கள் என்ன என்று தேசிய ஊடகங்களுக்கு தமிழகத்தின் குரலை எதிரொலிக்கும் ஒரு முகமாக தமிழகத்தின் முதலமைச்சர் அது பல ஆண்டுகளாகவே, அது எம்ஜிஆராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், அதன் பின்னர் கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அனைத்து முதலமைச்சருக்குமே டெல்லிக்கு சென்றால் அங்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். 2 நாள் பயணத்தில் அவர் என்ன செய்தார் மற்றும் தேசிய அளவில் அரசியலில் தமிழகத்தின் எதிர்பார்ப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிப்பது வழக்கமாக அனைத்து முதலமைச்சர்களின் வழக்கம். ஆனால் முதல்வர் விஜய் டெல்லியில் எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திக்கவில்லை. அவர் சந்தித்த போது பிரதமரிடம் அளித்த கோரிக்கை மனு, இதே போல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வலியுறுத்திய அந்த கோரிக்கைகள் ஆகியவை தொடர்பான அந்த செய்தி குறிப்புகள் மட்டுமே இணையதளம் மூலமாக வெளியிடப்பட்டதை ஒழிய அங்கு நாடு முழுவதிலும் உள்ள ஊடகங்களுக்கு நாட்டின் தலைநகரமாம் டெல்லியில் தமிழகத்தின் குரலாக முதலமைச்சரின் பயணம் அமையவில்லை என்ற சர்ச்சை ஒரு புறம் எழுந்திருக்கிறது. மற்றொரு புறம் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அந்த கட்சியின் மூத்த தலைவரான சோனியா காந்தி உள்ளிட்டோரையும் முதல்வர் விஜய் நேரில் சந்தித்து அந்த கூட்டணியை, ஏனென்றால் கூட்டணி அரசுக்கு முதலாக ஆலோசனை தெரிவித்ததும் அந்த கூட்டணி அரசு அமைவதற்கு முன்பாக தேர்தலிலும் அந்த போட்டியிடுவதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் உள்ளிட்டோர் அங்கு மிகுந்த ஆவலோடு அங்கு தாவேக்காவுடன் கூட்டணி வைக்க முயற்சிகளை மேற்கொண்ட தலைவர்களும் அங்குதான் இருக்கிறார்கள். அவர்களையும் அவர் சந்திக்கவில்லை. அதனால் முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு, இதே போல இடதுசாரி தலைவர்கள் அவர்களை சந்திப்பதில் மிகப்பெரிய சிக்கல் எதுவும் இருக்காதுதான். இருந்த போதிலும் முதலமைச்சர் விஜய் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர்கள், தலைவர்கள், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய அந்த பொலிட் பியூரோ உறுப்பினர்கள், தலைவர்களை சந்தித்திருக்கலாம். அவர்களையும் சந்திக்கவில்லை. இதே போல மற்ற கட்சிகளைச் சேர்ந்த கட்சிகளின் தலைமை அலுவலகங்களும் டெல்லியில் தான் தேசிய கட்சிகளின் அலுவலகங்கள் இருக்கிறது. அந்த கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்கவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கும் நேரம் கேட்கப்பட்டு நேற்று மாலையில் அவர் சந்திப்பதாக இருந்தது. அந்த சந்திப்பும் நடைபெறவில்லை. அப்போது உள்துறை அமைச்சரின் பணிகள் காரணமாகவோ அல்லது முதல்வர் விஜயின் பணிகள் காரணமாகவோ அங்கே அந்த சந்திப்பும் நிகழவில்லை. ஏனென்றால் தமிழகத்தில் பல்வேறு விதமான கோரிக்கைகளுக்கு உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய நிலையில் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்காததும் ஒரு மிக முக்கியமான சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. இதனால் ஒரு 3 சர்ச்சைகள் முதலமைச்சரின் 2 நாள் டெல்லி பயணத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, அவருடைய புதிய நண்பர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அரசியல் கூட்டணி ஆகியோர் சந்திக்காதது ஒன்று. 2வது, வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய இடதுசாரி கட்சி தலைவர்களை சந்திக்காதது 2. 3வது, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்காதது. 4வது, இவருடைய முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிக்காதது. ஏனென்றால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதிலிருந்தே மாநாடுகள் மூலமாகவும் அந்த கேரவன் பரப்புரை மூலமாகவும் தான் மக்களை சந்தித்து வருகிறார். செய்தியாளர்களுக்கு இதுவரை ஒரு பேட்டி கூட கொடுக்கவில்லை. டெல்லியிலாவது அந்த அதிசயம் நிகழும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நிகழவில்லை. ஒருவேளை சென்னை வந்து டெல்லி பயணம் தொடர்பான ஒரு பேட்டி இருக்கலாம் என எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. இருந்த போதிலும்
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாட்டின் தலைநகரமான டெல்லியில் பேட்டி அளிப்பது மிகவும் முக்கியமான ஒரு மரபு சார்ந்த அரசு முறை நிகழ்வாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு 5 முதலமைச்சர்கள் வழக்கமாக மேற்கொண்ட அந்த டெல்லி பயண பணிகளில் இருந்து மாறுபட்டு எந்த பேட்டியும் வழங்காமல் இப்போது முதலமைச்சர் விஜய் திரும்பிக் கொண்டிருக்கிறார். இந்த சர்ச்சைகளோடு முதலமைச்சரின் பயணத்தில் தமிழகத்திற்கான கோரிக்கைகள், மிக முக்கியமான கோரிக்கைகளான பல்வேறு கோரிக்கைகளை அவர் பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் அவர் வலியுறுத்தி இருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வரும் காலங்களில் டெல்லி பயணத்தில் முதலமைச்சர் விஜயின் அணுகுமுறை மற்றும் கூட்டணி கட்சிகளோடு அவருடைய இணக்கமான அந்த அணுகுமுறைகளில் மாற்றம் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மட்டுமல்ல, இடதுசாரி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் பொதுவான அரசியல் ஆர்வலர்கள் மற்றும் தமிழக வளர்ச்சியில் அக்கறை உள்ள பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சர்ச்சைகளோடு முதலமைச்சரின் முதல் டெல்லி பயணம் 2 நாள் பயணம் இன்று நிறைவடைந்திருக்கிறது. ஓவியா.